தலைக்கு மேலே கத்தி. திமுகவில் புதிய புயல் டார்கெட் 2026. நான் ஏதோ ஒரு கணக்கோட ஃபார்முலா சொல்கிற மாதிரியே இருக்குல்ல. 2026 டார்கெட் பண்ணி திமுகவை மையப்படுத்தி தான் இந்த வீடியோவை நம்ம முழுக்க முழுக்க ஒரு கணக்கு மாதிரி போட்டு பார்க்க போகிறோம். வணக்கம், நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது இந்தியா தமிழ் நியூஸ். தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையிலான திமுகவில் 2026 சட்டமன்ற தேர்தலில் இலக்கா கொண்டு பெரிய மாற்றங்கள் குறித்து கிசுகிசுகள் இப்போ டெல்லி வரைக்கும் எதிரொலிச்சுக்கிட்டு இருக்கு. தலைக்கு மேல கத்தி. இரு அமைச்சர்களுடைய ராஜினாமா. முன்னாள் அமைச்சர்கள் செந்தில் பாலாஜி மற்றும் பொன்முடி அதிரடியா உங்களுக்கே தெரியும் அந்த திரைமறைவில் என்ன நடந்துச்சு அப்படின்னு. அந்த வழக்குகள் பிஜேபி இழுத்து விட்டு, அதாவது சொத்து குவிப்பு வழக்குன்னு சொல்லிட்டு திமுக ஃபைல்னு சொல்லிட்டு அண்ணாமலை விடுவிச்சதா இருக்கட்டும், அதற்கு முன்னாடியும் அதற்கு பின்பும் தொடரப்பட்ட வழக்குகளாக இருக்கட்டும், இதெல்லாமே பிஜேபியை மையப்படுத்தி திமுக முன்னாள் அமைச்சர்களை சுற்றி வளைத்து அடிக்கக்கூடிய வழக்குகள். தமிழக அரசியல் களத்தை உற்று நோக்கக்கூடியவர்களுக்கு இதெல்லாமே தெரியும். ஆனால் இந்த இடத்துல இந்த பொன்முடி, செந்தில் பாலாஜி இந்த விஷயத்தில் மத்திய அரசோட அந்த விசாரணை இருக்குல்ல, அந்த அமைப்புகள் மற்றும் அந்த நீதிமன்றங்கள் தீவிரமாக கண்காணிச்சுட்டு வரக்கூடிய சூழல் இப்போ இன்னும் கொஞ்சம் உற்று நோக்கப்படுது அப்படின்னு டெல்லி மேலிடங்கள், அதாவது டெல்லி வட்டாரங்கள் சொல்லப்படுது. திமுக தலைமைக்கு பெரும் நெருக்கடியை இதை ஏற்படுத்தக்கூடும் அப்படின்னும் டெல்லி வட்டாரங்கள் தெரிவிக்குது. என்ன காரணம் அப்படின்னா மாற்றம், ஆனால் அதே அதிகாரம். இந்த இடத்துல ஒரு சூட்சமமான ஒரு கணக்கு இந்த இடத்துல. அதாவது தமிழ்நாடு அது அமைச்சரவையிலிருந்து இவர்கள் நீக்கப்பட்ட பின்பும் கூட செந்தில் பாலாஜிக்கு கொங்கு மண்டலத்தோட அந்த தேர்தல் பொறுப்பாளர், அதாவது கட்சியில் நீங்கள் அமைச்சராக தானே பதவி தொடரக்கூடாது, அமைச்சரவையில் தானே இடம்பெறக்கூடாது, கட்சி பணி தொடரலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த திமுக ஜெயிப்பதற்கான அந்த மண்டல பொறுப்பாளர் பதவியை செந்தில் பாலாஜி ஒதுக்கப்பட்டிருக்கு. களப்பணியில் இதனால திமுக செந்தில் பாலாஜியை களப்பணியில் ஈடுபட வச்சிருக்கு. அதாவது பதவியை பறி கொடுத்தாலும் அதிகாரத்தை கொடுத்து திமுக தலைமை செந்தில் பாலாஜி விஷயத்தில் அழகு பார்க்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதிகாரம் ரெண்டு விதமாக, ஒன்று அமைச்சர் பதவி இல்லை அல்லது கட்சி பதவி. அமைச்சர் பதவி தானே இருக்கக்கூடாதுன்னு நீங்கள் கேஸ் போட்டிருக்கீங்க, நீதிமன்றம் சொல்லியிருக்கு, நாங்கள் கட்சி பதவி கொடுத்து அழகு பார்க்குறோம் அப்படின்னு செந்தில் பாலாஜிக்கான முக்கியத்துவத்தை கொடுத்துருக்கு. இந்த இடத்துல எதிர்கட்சிகளுடைய அரசியல் ஆயுதம் ஒரு முக்கியமான விஷயம். இந்த சூழலை தான் எதிர்கட்சிகள் அதாவது மத்தியிலும் சரி தேசிய அரசியலிலும் ஒரு புதிய சட்டம் கொண்டு வந்திருக்கு. இது பெரிய அளவில் ஒரு டிபேட்டை உருவாக்கி இருக்கு. அதாவது மத்திய அரசு புதுசாக கொண்டு வந்த அந்த திட்டம், அதோட பின்புலம் என்ன அப்படின்னா, தீவிரமான ஒரு குற்ற புகாரில் சிக்கக்கூடிய பிரதமரோ, ஒரு மாநிலத்தோட முதலமைச்சரோ அல்லது அமைச்சர் பெருமக்களோ, அவங்க யாருமே பதவியிலிருந்து நீக்கும் வகையிலான சட்ட திருத்த மசோதாவை தான் நாடாளுமன்றத்தில் பாஜக தலைமையிலான மத்திய அரசு தாக்கல் பண்ணியிருக்கு. அதிமுக மற்றும் பிற எதிர்ப்பாளர்கள் இருக்காங்களே, இது இதற்காக கடுமையாக போராடினாலும், எப்படி சொல்றது, அதிமுக உட்பட பிற கட்சிகளுடைய நிலைப்பாடு இந்த இடத்துல முக்கியமான இருக்கு. நாடாளுமன்றத்தில் இந்த மசோதாவுக்கு எதிராக கடுமையாக போராடினாலும் கூட பாஜக ஆளாத மாநிலங்களை குறி வச்சு இந்த மசோதாக்கள் கொண்டு வரப்பட்டதா மிகப்பெரிய குற்றச்சாட்டை முன்வைக்கப்படுது. நாடாளுமன்றத்திலையும் இது பெரிய அளவில் எதிரொலிச்சது. ஆனாலும் மசோதா அவங்க தாக்கல் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற விஷயங்களையும், அதாவது பிஜேபி ஆளாத பிற மாநிலங்களில் இருக்கக்கூடிய மற்ற கட்சிகள்லாம் பிஜேபிக்கு எதிராக கொடி பிடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த பிரச்சனையை முக்கியமாக இப்போ கையில் எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அமைச்சர்களில் சிறையில் இருந்தபடி அரசை நடத்த வேண்டுமா அப்படின்னு அமித்ஷா இந்த மசோதா தாக்கல் பண்ணும்போது மிக முக்கியமான ஒரு கேள்வி அமித்ஷா இந்த இடத்துல முன் வச்சார். ஆனால் இதற்கு விரும்பிய நபரை 30 நாள் வரைக்கும் சிறையில் வச்சுட்டு அவங்களுடைய பதவியை பறிக்கக்கூடிய ஒரு ஜனநாயக விரோத நடவடிக்கை அப்படின்னு ராகுல் காந்தி, காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி மிக முக்கியமான ஒரு குற்றச்சாட்டை பிஜேபி மீது முன் வச்சிருக்காரு. மொத்தத்தில் ஒரு புறம் ஆளுகட்சி சட்ட பிரச்சனைகளால் அமைச்சர்களை விடுவிக்கக்கூடிய, அதாவது தமிழ்நாட்டு அரசியல் சூழலை சட்டப்பூர்வமான நடவடிக்கைகளால் அமைச்சர் பதவிகளிலிருந்து 2 முக்கியமான அமைச்சர்களை விடுவிச்சாலும் கூட அதிகாரத்தை காப்பாற்றுவதற்காக போராடக்கூடிய சூழலும் இன்னொரு பக்கத்தில் இருக்கு. அதே மாதிரி மறுபுறத்தில் மத்திய அரசு சட்ட ரீதியான ஆயுதங்களை பயன்படுத்தி மாநில அரசை ஆட்டம் காண வைப்பதற்கான எல்லா விதமான சூழ்ச்சிகளையும் கையாளுது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டும் பரவலாக இங்கே இருக்க தான் செய்யுது.
2026 சட்டமன்ற தேர்தலுக்கான தமிழக அரசியல் களம் இருக்குல்ல, இங்க வந்து நிர்வாக பிரச்சனைகளை விட சட்ட போராட்டத்தினால் சூடு பிடிப்பதாகவே சொல்லப்படுது. அதாவது நேரடி தேர்தலை விட அந்த சட்ட போராட்டம் நடத்துவதே ஒரு பெரும் பிரச்சனையா இருக்கு அப்படின்னு ஒரு இடத்துல சொல்லப்படுது. 2026 சட்டமன்ற தேர்தலில் 200 தொகுதிகளை எப்படியாவது நம்ம கைப்பற்றி விடணும் அப்படின்னு ஒரு அந்த டார்கெட்டை வச்சுக்கிட்டு தான் திமுக வந்து களமிறங்கி இருக்கு. அப்படி இருக்கக்கூடிய சூழலை திமுகவுக்கு வந்து தலைக்கு மேல கத்தியா தொங்கக்கூடிய ஒரு சூழலை தான் இந்த சட்ட போராட்டம் திமுகவுக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கு. அதாவது அமைச்சர்களை வந்து பதவி விலக விடாம இருப்பதற்கும், அமைச்சர்களை அந்த அமைச்சர் பதவியில் தக்க வைப்பதற்கும், அவர்களை கைது செய்ய விடாமல் தடுப்பதற்கும், அவர்கள் அந்த கைது நடவடிக்கைகளிலிருந்து சட்டப்படி தப்பித்து இயல்பாக இருப்பதற்கும், இப்படி நிறைய விதமான சட்ட போராட்டங்களை திமுக முன்னெடுக்க வேண்டியிருக்கு. இதனால 2026 சட்டமன்ற தேர்தலில் 200 தொகுதிகளை டார்கெட் பண்ணி களம் காணக்கூடிய திமுக அந்த நேரடி கள அரசியல் பணியில கொஞ்சம் பின்வாங்குகிறதோ, அந்த ரேஸில் அதிமுக முந்தி போகுதோ, திமுக கொஞ்சம் பிந்தி வருதோ, அதற்கு காரணம் இந்த சட்ட போராட்டம் இடைஞ்சலா இருக்கோ, திமுகவுக்கு புதிய தலைவலியை ஏற்படுத்தி கொண்டு இருக்கிறதோ அப்படிங்கிற பிம்பம் இங்க உருவாகி இருக்கு. அதனால 2026 தமிழக சட்டமன்ற களத்துல மக்களை சந்திப்பதற்கான அந்த ரேஸ்ல திமுக பிஜேபிக்கு எதிராக உச்சநீதிமன்றத்துக்கு அந்த விஷயத்துல, அந்த வழக்கு விஷயத்துல திமுக அமைச்சர்களை பதவிகளை கைது செய்ய விடாமல் காப்பாற்றிக் கொள்வதற்கான சட்ட நடவடிக்கைகள் தொடர்ந்து கவனம் செலுத்துவதால மக்கள் பிரச்சனைகளை, மக்களை நேரடியாக சந்திப்ப விஷயத்துல வந்து கோட்டை விட்டு கொண்டு இருக்கிறார்கள். அந்த விஷயத்துல அதிமுக ஸ்கோர் பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயங்களும் இந்த இடத்துல இருக்கு. இதனால 2026 சட்டமன்ற களம் அப்படிங்கிறது வந்து திமுகவுக்கு ஒரு புறத்துல சட்ட போராட்டமாகவும், அதிமுகவுக்கு மிக எளிமையான ஒரு விஷயமாகவும் இந்த இடத்துல இருக்கு. ஆமை முயல் கதை மாதிரி தான் அதிமுகவும் திமுகவும் இப்பொழுது தமிழக மக்களை சந்தித்துக் கொண்டு இருக்கிறது அப்படிங்கிற விமர்சனங்களும் முன்வைக்கப்படுது. எது எப்படியோ 2026 சட்டமன்ற தேர்தல் நெருங்க இன்னும் அதிரடியான விஷயங்களா இங்க நடக்க காத்திருக்கு. அப்படி என்னதான் நடக்க போகுது, என்னென்னலாம் நடக்க போகுது அப்படிங்கிறத நம்மளும் பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி.